திரைப்படம் குறித்து நம்ம பேசணும்னா என்ன பேசலாம்? நம்ம ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கனவு வழி நம்ம தொடக்கத்திலிருந்தே ஒரு ஆகச்சிறந்த அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. மிகச்சிறந்த படைப்பு அண்ணன் கிட்டு அவர்களுக்கு. இதுவும் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாக இருக்க போகுது. அதில் அந்த படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ துறை சார்ந்து தான் இந்த முழுக்க இந்த படம் இருக்குது. இந்த ஈழம் போராட்டம் என்பது மிக நீண்ட நெடிய ஆண்டுகள் கொண்டது. அதனால் அது ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளெல்லாம் அடக்க முடியாது. ஒரு டாக்குமெண்ட்ரி சீரியஸாக தான் அதை வெளியிட முடியும். அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாரு, கேட்டிருந்தாங்க, அண்ணன் சீமான் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், ஈழம் சார்ந்த போராட்டத்தை நான் எடுக்கணும் அப்படின்னா அதில் மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயம், அது உணர்வுபூர்வமான விஷயம், அதை தவறாக கடத்திடக்கூடாது, அவ்வளோ சரியாக எடுக்கணும், அதனால் அதற்கான நேரம் எனக்கு வேணும், அவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பு வேணும், அண்ணன் வெற்றிமாறன் வச்சு இயக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஆட்சி அமைந்தால் அதை நம்ம கட்டாயமாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது ஈழம் போராட்டத்தில். அதில் குறிப்பிட்ட மருத்துவத்துறை பற்றி அண்ணன் எடுத்திருப்பார். ஆகச்சிறந்த கருத்து இருக்கும் அதில். அது உண்மை சம்பவம் அனைத்துமே. அது ஒரு திரைப்படத்துக்காக எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்லாம் கிடையாது, சரியாக போயிருக்கு. அதில் பெண் நந்தினி என்ற கேரக்டர் இருப்பாங்க. அவங்க ஒரு பெண், அவங்க மருத்துவராக இருப்பாங்க. அவங்களுடைய எப்படி போராட்டத்துக்கு வந்தேன் நான் அப்படின்னு கேட்பாரு. அவர் சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் நம்ம அதை பார்க்கக்குள்ள. எப்படி சொல்கிறாங்க சிங்கள மக்கள், எப்படி அதை நம்ம மக்களை ஒரு இதுவாக மதிக்கல, ஒரு நாய் மாதிரி மதிக்கிறாங்க அப்படின்றத பேசியிருப்பாங்க. அதே போல் நம்ம ஆட்கள் எவ்வளோ பெரிய மனிதநேயவாதிகள் என்பது தெரியும். பொதுவாக இப்போ நம்ம ஒரு மருத்துவத்துறை வச்சுருக்கோன்னா நம்ம இயக்கம் சார்ந்த தோழர்களுக்கு தான் நம்ம மருத்துவ உதவி பண்ணுவோம். ஆனால் ஈழத்தில் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர் வீரர்களாக இருந்தாலும் சிங்களர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அடிபட்டு வந்தால் நாங்கள் அவங்களுக்கும் உதவி செய்வோன்ற ஆகச்சிறந்த கண்ணியத்தை கடைபிடித்த ஒரு போராட்டம் ஒன்று என்றால் அது விடுதலை போராட்டம் ஈழத்தில் நடந்தது தான். அண்ணன் கூட அடிக்கடி குறிப்பிட்டே இருப்பார், என்னுடைய தலைவரின் வீழ்ச்சிக்கு காரணம் அவர் அநியாயத்திற்கு நிலவராக இருந்தது தான் என்பதுதான் குறிப்பிட்டே இருப்பார். அதனால் அவ்வளோ ஒரு நேர்மை, அவ்வளோ ஒரு சரியான ஒரு பாதையில் பயணித்த ஒரு குழு ஒரு படமாக எடுக்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ தடை வருது. இதை அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம இந்த படத்துக்கு சல்லியர் படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக ஆகணும். அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம உலகத் தமிழர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. அனைவரும் OTT+ என்ற தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் பாருங்கள். நம்மளுடைய வரலாறு நம்மளே பார்த்து ஊக்குவிக்கலைன்னா வேறு யார் பார்ப்பாங்க? அதனால் அண்ணனின் ஆணைக்கிணங்கவும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் எங்கெல்லாம் வாழ்கிறீங்களோ எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும். ஏனென்றால் இது போன்ற படைப்புகளை நம்ம ஊக்குவிச்சாதான் அடுத்து நம்ம தயாரிக்க எடுக்க முன்னுருவாங்க இது போன்ற படங்களை. அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஆதரவு தெரிவிப்போம்.